தமிழரின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் வீரமும் நிறைந்த ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தின் தடையினால் நடத்த முடியாமல் தமிழகம் எங்கும் ஒரு சோகமான நிலை காணப்பட்டது. இப்பொழுது கடந்த ஆண்டு 2016 மத்திய அரசு அந்த விலங்குகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிலிருந்து ஒரு விலக்களித்து நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. அதுவும் நீதிமன்றத்துக்கு சென்று தடை பெற்று விட்டார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு தொடங்கிவிடும் என்று நினைத்திருந்தோம். ஏமாற்றமாகிவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பு வரவில்லை. ஆக இந்த ஆண்டு பொங்கலும் ஏமாற்றமாகிவிட்டது. நாம் அரசாங்கங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். நீதிமன்றங்களிலே வழக்குகளை நடத்தி கொண்டிருந்தோம். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் தொழில் புரிவோர்களும் தொழிலாளர்களும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்தி ஒரு அறப்போராட்டத்தை ஏற்படுத்தி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டு வெற்றி காணும் வகையிலே ஒரு 90% வெற்றியை நோக்கி பயணித்து விட்டோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய அந்த விலங்குகள் 1960 சட்டத்தில் விலங்குகள் சட்டத்திலிருந்து சில பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தோம். கோரிக்கையில் காளைகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த பிசிஏ ஆக்டில் 3 திருத்தங்களை மாநில அரசு பரிந்துரை பண்ணி மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு கவர்னர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஒரு பிரிவு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அம்சமாக சேர்க்கப்பட்டு இன்று அது நிறைவேற்றப்படும் சூழ்நிலையிலே கவர்னர் நிறைவேற்றியிருக்கின்றார். நாளை தொடங்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஓரிரு நாளிலே கவர்னர் உரைக்கு பின்னால் இந்த கூட்டத்தொடரிலே அது சட்டமாகிவிடும் என்று அரசு உறுதியளித்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஜல்லிக்கட்டு தொடங்கிவிட்டது. மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு வேண்டியது பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு சட்டம். அந்த சட்டம் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் அந்த சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக முறையில் நமக்கு மத்திய அரசு துணையோடு அந்த சட்டம் நிறைவேறியிருப்பதால் அதை நாம் வரவேற்று இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக நம்ம நடத்த வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு விதி ஏற்படுத்தப்பட்டு நிறைய 100கணக்கான கிராமங்களில் அந்த பாதுகாப்பு வளையங்கள், அந்த பேரிக்காடு, இரட்டை தடுப்பு வேலி அமைக்க முடியாமல் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்க கிராமங்கள்லாம் அந்த இறை வழிபாடு, அந்த கோவில்களில், அந்த சர்ச்சுகளில் நடத்த வேண்டிய திருவிழாக்கள்லாம் நின்று போயிருக்கு. அது அரசுக்கு இதன் மூலமாக அந்த பாதுகாப்பு வளையத்தை, அந்த பேரிக்காடு செலவெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக தமிழகம் எங்கும் நடைபெற வேண்டும். இந்த மாணவர்களும் மாணவிகளும் இந்த இளைஞர்களும் இந்த போராட்டத்தை அவர்கள் நல்ல நிலையிலே முடிவெடுத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது கார்த்திகேய சிவசேனாபதிங்க மாணவர்களுக்கான கோரிக்கைக்கு முன்னால் என்ன நடந்ததுங்கிறது இப்போ டெல்லிக்கு போனேன். நான் ராஜ்ஷேர் ஐயா,
ராஜேஷ் அவர் நாங்கள்லாம் ஒரு 7-8 பேர் 10 பேர் டெல்லி போயிருந்தோம். டெல்லி போய் தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவர்கள் எங்களை சுற்றுச்சூழல் அமைச்சரை கூட்டிக்கொண்டு சந்திக்க வச்சு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சரையும் சென்று நானும் ஐயா அவர்களும் மத்திய அமைச்சருடன் சென்று சந்தித்தோம். அவர்களிடம் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அதாவது பீட்டாவை பற்றி விசாரிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க வேண்டும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் வந்தது என்றால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து பணம் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடையை அழிப்பதற்கான திட்டம் தான் பீட்டா செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டையும் அவருடைய பெட்டிஷன் வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு புகாரை கொடுக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக புகாரை கொடுப்போம். கொடுத்து பீட்டாவை பற்றி விசாரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இது டெல்லியில் நடந்த விஷயம். அதற்கு பின் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இப்பொழுது ஒரு இது வந்திருக்கிறது. நாங்கள் திருப்பி கேட்டு வந்தது பிசிஏ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது. அது 2 வகையாக கொண்டு வரலாம். ஒன்று பாராளுமன்றத்திலோ சட்டசபையிலோ. சட்டசபையில் கொண்டு வருவதற்கு சட்டசபை நாளை தான் கூடுகிறது. ஐயா கூறியது போல் சட்டசபை கூறியதும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். நேற்று அது ஆர்டினன்ஸாக வந்திருக்கிறது. ஆர்டினன்ஸ் என்பது ஒன்றுதான். சட்டசபையில் வருது. ஆர்டினன்ஸுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கிறது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த போராட்டத்தை சற்று தினங்களுக்கோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும். அப்படி தள்ளி வைத்துவிட்டு அரசாங்கம் கூறியது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின் திருப்பியும் போராடலாம், அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதை விட்டுவிட்டு இன்று அந்த போராட்டத்தை இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருப்பது ஒரு ஒரு மிகவும் சிரமம். அவர்களுக்கும் நிறைய மாணவர்கள் மட்டுமின்றி நிறைய பெண்கள் குழந்தைகளுடன் இருந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைகூப்பி நாங்கள் வணங்குகிறோம். இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான போராட்டம். ஐயா கூறியது போல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடந்த ஒரு போராட்டம். இந்த அறப்போராட்டத்தை இனி அவர்கள் வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு தள்ளி வைத்துவிட்டு என்ன நடக்குது என்று பார்த்து நிச்சயமாக ஒரு நாட்டின் பிரதம மந்திரி 2-3 அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி நாம் அமைதியாக இருந்து இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும். நிறைய பேர் ஜல்லிக்கட்டை பேசுகிறோமோ தவிர யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்ததில்லை. அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து என்ன நடப்பது என்று பார்த்துவிட்டு அதற்கு பின் தேவை என்றால் நாம் வந்து போராடலாம், நாம் வந்து எல்லாம் செல்லும். போராட்டத்தை மாணவர்கள் தள்ளி வைக்க வேண்டும் சொல்றீங்க. நீங்க போராட்ட குழு சார்ந்தவங்க. நாங்கள் போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்காக வந்தது. இதுக்கு வந்து ஒரு தலைவரோ இதுக்கு வந்து நான் தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர்னு யாருமே சொல்லிக்க முடியாது. இப்போ ஐயா எடுத்துட்டிங்கன்னா 2006ஆம் வருடத்திலிருந்து அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அம்பலத்தர் ஐயாவும் அதே மாதிரி தான். அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் அதுக்காக இவங்கெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் லீடர்ஸ். அவங்க தான் அவங்கெல்லாம் சேர்ந்து 2012 ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு போய் தான் நாங்களாம் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தம்பி எடுத்துட்டிங்கன்னா ஆதி எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு வீடியோ கொண்டு வந்தார். இந்த வீடியோனால அவருக்கும் அதில் மனதளவில் அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, ஜல்லிக்கட்டு நடக்கணும், பாரம்பரிய காலடி. அவர் எடுத்துட்டிங்கன்னா அவரும் வந்து வீர விளையாட்டுக் கழகத்தை ராஜேஷ் வந்து திருச்சியை சேர்ந்தவர். அவரும் வந்து வெகு வருட காலமாக இதுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால் இப்போ எங்களே கேட்டு யாருமே அலங்கநல்லூரில் மட்டும்தான் ஒரு போராட்டத்தை நாங்கள் காவல்துறையிடம் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் நடத்தினோமே தவிர சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நடக்கக்கூடிய போராட்டம் அதுவே ஆர்கானிக்காக பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லா துறையினரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். டெல்லி வரைக்கும் இந்த போராட்டம் ஹைதராபாத், பெங்களூர் எல்லா பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த போராட்டத்தை கைவிடுங்களோ என்று கூறுவதற்கு எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேண்டி விரும்பித்தான் கேட்டுக்கொள்ள முடியும். அது வந்து ஆர்டினன்ஸ் கிடையாதுங்க. ரெண்டாவதுங்க, இந்திய நாட்டில் பாராளுமன்றமோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இப்போ என்ன விட வந்து ஐயா வழக்கறிஞர் ஐயா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது உச்ச நீதிமன்றத்தின் கீழ் தான் இருக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு இட் ஹாஸ் அப்சல்யூட் பவர்ஸ். எந்த லாவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் தான் என்ன வேணால் செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் உறுதி யாரும் அளிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, பீட்டா போக மாட்டாங்க, இன்னொரு அமைப்பு போக மாட்டாங்க, உறுதி அளிக்க முடியாதுங்க. ஐயா சட்டத்தை பற்றி கிளியராக சொல்லுவாங்க.
போராட்டத்தை தள்ளி வையுங்கள் என்று. மத்திய அரசு இங்க என்ன சொல்லுங்கன்னா ஒரு வாரத்துக்கு எந்த தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டு போட்டுறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் மக்கள் மாணவர் மத்தியில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டாக்க திரும்பி கோர்ட்டு கடைபிடித்தால் என்ன பண்ணுவாங்கன்னு. அதே போல மாணவர்கள் நினைக்கிறாங்க, இந்த கூட்டத்தை எங்களால் இனிமே அடுத்த டைம் கூட்ட முடியாது, இந்த டைமே முடிவா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மக்களுடைய மாணவர்களுடைய கருத்து. நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு முடிச்சுட்டாக்க திரும்பி பீட்டா சொல்லியிருக்கேன், இந்த விளையாட்டை நீங்க நடத்திடலாம், நாளைக்கு இதே விளையாட்டை எங்களால் தடை செய்ய முடியும் சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் மாணவர் பயப்படுறாங்க. ஒரு வேலை போய் தடை பண்ணி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? ஐயா, நியாயமான கேள்விதானுங்க. அதுக்கு இப்ப தடை வாங்குவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம் என்று, அதாவது கோர்ட்டுக்கு போவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க. ஒருத்தர் போக மாட்டாங்கன்னு நம்ம எப்படி பீட்டா கூட தான் நம்ம சண்டையை போட்டு இருக்கிறோம் வெகு வருஷமா. பீட்டா போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜல்லிக்கட்டு நடத்தணும், ரெண்டாவது பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான் இந்த போராட்டம் முடிச்சிருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அரசு ஆவணம் செஞ்சிருக்கு, அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பீட்டாவை தடை செய்வதற்கு எந்தவித ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அறிவிக்கல. போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கையில ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நிறைவேறிருக்கு, இன்னொரு கோரிக்கை இருக்கு. அந்த இதுல உங்களோட நிலைப்பாடு இருக்கு? ஐயா, பீட்டாவை தடை செய்யறதை பத்தி இப்பதான் சொல்லணுங்க. நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவங்க உறுதியா கேட்கிறாங்க, இதுதான் நடைமுறை எல்லாரும் பெரிய விஷயம். எங்களுக்கு மத்திய அரசு சேர்ந்து ஒரு நபர் அதிகாரப்படக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு உறுதி அளிக்கணும், நாங்கள் சட்டத்தை கொண்டு வரலாம் மாணவர்கள் கேட்கிறாங்க. எல்லாரும் மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே உறுதி தர்றாங்க, அப்புறம் ஏன் மறுக்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. எந்த விஷயத்துக்கு உறுதி அளிச்சிருக்கலாம்? அதாவது இந்திய நாங்க 5 பேருமே எங்க பொதுவா சொல்றோம், இந்திய இறையாண்மைக்கு ஒரு பங்கம் மிக வழியில் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் இட் should be within the framework of the constitution. போய் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரையும் சந்திக்காம யாரை பார்த்து இந்த பிரச்சனையை பத்தி பேசுவது? அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் வருது. யாரை பார்த்து பேசுவது? அவங்களை தான் பார்த்து பேசணுங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போய் பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரையோ சுற்றுச்சூழல் அமைச்சரையோ முதலமைச்சரையோ பார்த்தால் தானே தீரும், பார்க்காவிட்டால் எப்படி தீரும்? அதனால இந்திய இறையாண்மைக்குள் மட்டும்தான் எங்களால் வேலை செய்ய முடியுமோ தவிர வேற விதமான விஷயங்களும் தப்பா எல்லாம் எங்களால் பேச முடியும். எந்தவித அழுத்தம் கிடையாதுங்க எங்களுக்கு. நீங்க இன்னைக்கு